நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலேயே குறைஞ்ச செலவில் சுலபமாக டிஷ்வாஷ் லிக்விட் தயாரிக்கிறது எப்படி அப்படி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் கிளீனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வீடு அலச, பாத்திரம் கழுவ, நம்ம அடுப்பு அலச, வேணும்னா சம்டைம்ஸ் துணி துவைக்க லிக்விட் இல்லாத போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் 2 100 கிராம் காஸ்டிக் சோடா பாக்கெட் எடுத்திருக்கேன். மொத்தம் 200 கிராம் காஸ்டிக் சோடா. இதை நம்ம லை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம சில்வர் சட்டியும் கரண்டியும் எடுத்திருக்கோம். பிளாஸ்டிக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எல்இஎஸ் வந்து 600 கிராம் இல்லைன்னா 1/2 லிட்டர் வேணால் எடுத்துக்கோங்க. சமையல் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, அது 50 கிராம். சிட்ரிக் ஆசிட் 50 கிராம். அடுத்து நம்மளுக்கு வந்து ஆசிட் சிலரி 1 லிட்டர் வேணும். இது வந்து அழுக்கு எடுக்கிறது. அடுத்து நம்ம தண்ணி வந்து 5.5 லிட்டரு எடுத்துக்க போகிறோம். நம்மளுக்கு வேணும்னா உப்பு வந்து வீட்டில் உள்ள உப்பையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு திக்னிங் ஏஜெண்ட்டாக வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்து அது இல்லை, நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கெமிக்கல் கடையில் ஜீ சால்ட்டுன்னு ஒன்று கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. அதுவாக இருந்தாலும் 50 கிராம் தான். நம்ம முதல்ல இப்போ வந்து காஸ்டிக் லை பண்ண போகிறோம். இந்த லை பண்ணுறதுக்கும் அந்த சோப் ஆயில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எதையுமே வந்து நம்ம சமையல் அறைக்கு எடுத்துகிட்டே போகக்கூடாது. இது வந்து நீங்கள் சோப் ஆயில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்காண்டி உள்ளதுன்னே இதை தனியாக ஒதுக்கி வச்சுருங்க. இப்போ நான் இதில் வந்து 200 கிராம் காஸ்டிக் சோடா போட்டுருக்கேன். இந்த 200 கிராம் காஸ்டிக் சோடாவுக்கு வந்து நான் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறேன். நான் வந்து முதல்ல காஸ்டிக் சோடாவை போட்டுட்டு தண்ணி கலந்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி செய்யலை. சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து திப்பி திப்பியாக கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் வீடியோ எடுக்கிற அவசரத்தில் நான் மாற்றி பண்ணிட்டேன். நீங்கள் வந்து முதல்ல தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து காஸ்டிக் சோடாவை சேர்த்து கலந்துருங்க. இது வந்து காஸ்டிக் சோடா சேர்த்தோடனே நம்மளுக்கு வந்து நல்லா சூடு ஏறும். நான் வந்து 1/2 லிட்டர் தண்ணி கலந்து இந்த லையை தயார் பண்ண போகிறேன். 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கலக்க வேண்டியதான். நல்லா மெதுவாக கலந்துங்க. க்ளவுஸ் போட்டுக்கோங்க, கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க. முக்கியமாக இதில் வந்து நான் எனக்கு கொஞ்சம் பைய தான் செய்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து இது போடலை. நான் க்ளவுஸ் போடலை, நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் நிச்சயமாக கண்ணாடியும் மாஸ்க்கும் போட்டே ஆகணும். ஏன்னா இதிலேருந்து வர்ற அந்த நெடி வந்து உங்கள் மூக்கில் எதுவும் உங்களுக்கு வீசிங் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ மாஸ்க் போட்டுக்கோங்க, கண்ணுக்கு கண்ணாடி கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த லையை மெதுவாக கலக்க வேண்டியதான். கலக்கையில் ஒரு வெள்ளையாக பால் மாதிரி இருக்கும். அடுத்து கலக்க 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 நல்ல நார்மலான தண்ணி மாதிரி வரும். அது வரைக்கும் நீங்கள் கலந்து வைக்கணும். அதுக்கு கலந்ததுக்கப்புறமா அதை வந்து கொஞ்சம் சூடு ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அடியில் பிடிக்க முடியாது. நீங்கள் நல்லா பார்த்து பிடிச்சிட்டு கலக்குங்க. இந்த லையை கலந்ததுக்கப்புறமா இதை வந்து சுமார் ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நம்ம தனியாக வச்சிடணும். அப்போ தான் அதோடைய பவர் எல்லாம் போகும். இல்லாட்டா நம்ம கலந்தோடனே இதாகும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு திரியாக வரும். அப்படி வந்துச்சுன்னா அந்த காஸ்டிக் சோடா வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காண்டி அர்த்தம். இந்த காஸ்டிக் லையை வந்து நம்ம ஓப்பன் ஏரில் தான் வச்சுருக்கணும். மூடி போட்டு வைக்கக்கூடாது. இது வந்து உப்பு, கல் உப்பு நான் எடுத்திருக்கேன். அதை வந்து சீக்கிரம் கரையணும் அப்படிங்கிறக்காண்டி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ லையை தயார் பண்ணி தனியாக வச்சாச்சு. இப்போ நான் வந்து ஒரு பக்கெட் எடுத்திருக்கேன். இந்த பக்கெட்டில் தான் நம்ம சோப் ஆயில் சேர்க்குறோம். இந்த பக்கெட் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த பக்கெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா வேறு எதுக்குமே, அதாவது சமையல் இந்த சாப்பாட்டு பொருட்கள் வைக்க எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு யூஸ் பண்ணுறத தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ நான் இதில் வந்து 2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 லிட்டர் தண்ணியில் வந்து 1 லிட்டர், அதாவது 1 கேஜி ஆசிட் சிலரி வந்து நான் இப்போ வந்து சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 லிட்டர் தண்ணியில் சேர்த்துருக்கோம். ஏற்கனவே 1/2 லிட்டர் தண்ணி வந்து காஸ்டிக் சோடாக்கும். மொத்தம் 2.5 லிட்டர் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து 7 லிட்ரு சோப் ஆயில். இப்போ ஆசிட் சிலரியை நல்லா ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஒரு கம்பு இருந்தாலும் ஓகே, இல்லாட்டா பிளாஸ்டிக் இந்த மாதிரி பைப்பை வச்சு நீங்கள் கலக்கிக்கோங்க. இதை நல்லா கலக்குங்க. நுர வர்ற அளவுக்கு நல்லா தண்ணியும் ஆசிட் சிலரியும் ஒன்றா சேரணும். நம்ம கலக்கும் போதே தெரியும், அது கட்டியாக அப்படியே ஒரு ஜெல் ஃபார்ம் மாதிரி வரும்னு. அந்த மாதிரி நல்லா கலக்கிக்கிறோங்க. நல்லா கலக்குங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கலக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த உங்களுக்கு சோப் ஆயில் நல்லா கிடைக்கும். நம்ம இப்போ வந்து 5.5 லிட்ரு தண்ணி எடுத்துருக்கோம். 1 லிட்ரு ஆசிட் சிலரி, 1/2 லிட்ரு எஸ்எல்இஎஸ் எல்லாம் நம்ம போடுற பொருட்கள் எல்லாம் சேர்த்து 7.5 லிட்ரு 8 லிட்டருக்குள்ளே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த நம்ம செய்கிறது வந்து ரொம்ப திக்காக கிடைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் திக்காகவே வச்சுக்கிட்டு பாத்திரம் விளக்கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலந்துக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம எஸ்எல்இஎஸ் 1/2 லிட்டர் சேர்க்க போகிறோம். இது வந்து நல்லா நுரைவளம் கொடுக்கக்கூடியது. நம்ம பாத்திரம் கழுவையில் வந்து நம்மளுக்கு நுரை இருந்துச்சுன்னா என்னமோ அழுக்கு போகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் வரும். அதை வந்து அந்த நுரைவளத்தை கொடுக்குறது வந்து இந்த எஸ்எல்இஎஸ். இந்த எஸ்எல்இஎஸ் வந்து டிஷ்வாஷ் லிக்விடுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுக்குமே இந்த எஸ்எல்இஎஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சோப்பு லிக்விடு, சோப் ஆயில் லிக்விட்
துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அதுலேயுமே எஸ்எல்ஏஎஸ் வந்து கலப்பாங்க. இப்போ நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளவு இந்த சோப் ஆயிலில் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஊற்றி கலக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதை கலக்கிறதுல தான் இருக்குது நம்மளுக்கு சோப் ஆயில் கிடைக்கிறது. அதோட தரம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கலக்கிறோமோ அதுக்கு ஏற்றாப்புல கிடைக்கும். இப்போ நல்லா இதை வந்து கலக்கியாச்சு. இது நல்லா கலக்கணுன்னு நுரை வரும். இதை எவ்வளோக்கு எவ்வளோ கலக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்தா தான் நல்லா வந்து சோப் ஆயில் தரமானதாக கிடைக்கும். நம்ம வந்து தண்ணி யூஸ் பண்ணுறது வந்து ஆர்ஓ வாட்டர் இல்லைன்னா மினரல் வாட்டர் இது ரெண்டையும் யூஸ் பண்ணலாம். இதை தவிர நம்ம போர் வாட்டர் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இது வந்து போர் வாட்டர் யூஸ் பண்ணோம்னா அந்த சோப் ஆயில் வந்து கெட்டு போயிடும். உங்களுக்கு மழை தண்ணி கிடச்சிச்சின்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் மழை தண்ணி யூஸ் பண்ணி தான் வந்து சோப் ஆயில் பெரும்பாலும் பண்ணுவேன். எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. ஆனால் பெரும்பாலானவங்க வந்து ஆர்ஓ வாட்டர் மினரல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு மழை தண்ணி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு எனக்கு. ஸோ உங்களுக்கு மழை தண்ணி கிடச்சிச்சின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து சிட்ரிக் ஆசிட் வந்து கலக்கிறோம். இது வந்து எதுக்காண்டினா அதில் உள்ள வாடைகள்லாம் போயிடும். நம்ம வந்து சிட்ரிக் ஆசிட் வந்து எலுமிச்சை உப்பு அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட தருவாங்க. நம்ம சிட்ரிக் ஆசிட் வந்து 50 கிராம் சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா கலந்து விடணும். இந்த இது வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கலக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. இந்த ஆயில் வந்து நம்ம வந்து வீடு அலசுறதுக்கு வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். வீடு பளிச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு நுரைவளம் தான் அதிகமாக வேணும், வீடு அலசும்போது எனக்கு நுரை நல்லா இருந்துச்சுன்னா தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்எல்ஏஎஸ் வந்து 1/2 லிட்டருக்கு பதிலாக 600 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போ சிட்ரிக் ஆசிட் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து சோடா உப்பு, அதாவது ஆப்ப சோடாங்கிறது 50 கிராம் சேர்க்க போகிறோம். இது கலந்த உடனே நல்லா பொங்கி வரும். அதனால் நீங்கள் வந்து ஒரு 7 லிட்ரு சோப் ஆயில் செய்கிறது எடுக்கிறீங்கன்னா 10 லிட்ரு 15 லிட்ரு கெப்பாசிட்டி உள்ள அந்த டப்பு அல்லது வாளி எதையாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இது நல்லா பொங்கி வரும், லைட்டாக பொங்கி வரும். அதை நல்லா கலந்து விடணும். நல்லா கலக்க கலக்க அது வந்து இப்போவே உங்களுக்கு தெரியும் அந்த திக்காகிறது, சோப் ஆயில் திக்காகிறது. அதை வந்து நல்லா கலக்கி விடுங்க. நுரை அடங்கும் வரைக்கும் அந்த ஆப்ப சோடா கலந்தோடனே பொங்கி வருது பார்த்திங்களா, அது வந்து அடங்குற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இதை நீங்கள் வந்து பிஸ்னஸாக கூட எடுத்து செஞ்சுக்கலாம். அப்படி நான் பிஸ்னஸாக செய்ய போகிறேன் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக வந்து நீங்கள் ஆர்ஓ வாட்டரோ இல்லைன்னா மினரல் வாட்டரோ தான் கலக்கணும். அப்போ தான் வந்து அது சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வந்து நல்லா கலக்கி விட்டோன்னா நுரையெல்லாம் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் நுரையா இருக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு கிளற கிளற இன்னும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து லை சேர்க்க போகிறோம். இதில் வந்து லையை சேர்த்தோடனே ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்துடும். ஸோ இப்போ நான் லையை வந்து சேர்க்குறேன். காஸ்டிக் லை நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, செஞ்சு வச்சு ஆற வச்சுருந்தோம். ஒரு 4 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் வரைக்கும் அதை ஆற வச்சுருந்தோம். அதை வந்து இந்த காஸ்டிக் லை வந்து கலந்தோடனே அதில் கொஞ்சம் கொஞ்சம் தூசி இருக்கிற மாதிரி இருக்கும், சின்ன சின்ன தூசிகள் இருக்கும். ஸோ நம்ம வந்து வடிகட்டி வச்சிடலாம். நான் வந்து இப்போ அதை வடிகட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நான் அப்படியே சேர்க்குறேன். சேர்த்துட்டு அந்த வடிகட்டிலையும் அந்த சல்லடையும் நம்ம வந்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து நம்ம அதையும் இரும்பு சல்லடை சொல்லுவோம் பார்த்திங்களா, இரும்பு வடிகட்டுறது, டீ வடிகட்டி அந்த இரும்பில் இருக்குமா ஜூஸ் வடிகட்டுற மாதிரி, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேருந்து வடிகட்டிக்கோங்க. இல்லை வடிகட்டாமல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வடிகட்டி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விடுவோம். நல்லா கலக்கிட்டு இப்போ நான் இதில் வந்து உப்பு கரைச்சி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த உப்பு வந்து கரையிறக்காண்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருந்தேன். அதை இப்போ ஊற்றியாச்சு. நீங்கள் வந்து ஜீ சால்ட் போட்டுக்கோங்க. இந்த உப்புமே 50 கிராம் தான் வந்து சேர்த்து அதில் இது பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து ஜீ சால்ட்னாலும் 50 கிராம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்ததுக்கப்புறமாவும் நல்லா கலக்கி விடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நுரை மாதிரியே இருக்கும் அப்படியே. இப்போ நான் வந்து சென்ட்டு உங்களுக்கு என்ன மனம் வேணுமோ அதை நீங்கள் கலந்துக்கலாம். பெரும்பாலும் நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு லெமன் தான் சேர்த்துக்கிடுவோம். நான் இப்போ வந்து இது 2 பகுதியாக பிரிச்சுக்கிருவேன். ஒன்று லெமன் பாத்திரம் விளக்க, இன்னொன்று வந்து வீடு அலசுறதுக்காண்டி நான் வந்து லாவெண்டர் செண்டு எந்த வாசனை வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன வாசனை பிடிச்சிருக்கோ அதை சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா இன்னும் நம்ம மீதம் இருக்கிற தண்ணியை வந்து ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. மொத்தம் நம்ம வந்து 5 லிட்ரு தண்ணி கலந்துருக்கோம். அடுத்து ஆசிட் சிலரி 1 லிட்ரு, எஸ்எல்இஎஸ் 1/2 லிட்ரு, அப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம எல்லா பொருட்களும் சேர்த்தது, உப்பு கலந்த தண்ணி எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு 7 லிட்டருக்கு கிட்ட 7 7:30 இதில் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம கலந்ததுக்கப்புறமா தண்ணி கலந்தாலும் நல்லா திக்காக இருக்கும். நம்ம கலக்க கலக்க நம்மளுக்கு நல்லா வந்து திக்னஸ் கிடைக்கும், நல்லா திக்காக இருக்கும். ஓயாமல் என்ன கலக்கிறதுல சொல்கிறேன்னா, இது வந்து நம்ம கலக்க கலக்கத்தான் இந்த ஆயில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கலந்து விட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ திக்காக இருக்கும். அப்போ நீங்களே பார்த்துக்கிறங்க. நம்ம இப்போ பாருங்கள் எவ்வளோ தொலைக்கி திக்காக இருக்குது. இது வந்து நம்ம அந்த உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் நல்லா திக்காக இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கும். அந்த உப்பு சேர்த்தோடனே நல்லா திக்காக இருக்கும். நல்ல பதம் வந்துருச்சு.
இதோட நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுறோம். இப்போ நுரையாத்தான் தெரியும், எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம இதை வந்து ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் இதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜெல்லு, நம்ம எப்படி பாத்திரம் கழுவுறதுக்கு கடையில் வாங்குகிறோமோ ஜெல்லு, அது மாதிரியே நம்மளுக்கு கிடச்சிரும். இதை நம்ம எடுத்து அப்புறமா 4 மணி நேரம் சென்று பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உப்பு சேர்க்குறதும் உங்களுடைய ஆப்ஷன் தான். வேணும்னா உப்பு வேணும்னா சால்ட்டோ உப்போ உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க. சேர்க்காம இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சேர்க்காம இருந்தால் கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கும். உப்பு சேர்த்தோன்னா நல்ல திக்னஸ் கிடைக்கும். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே ரெஸ்ட்டாக விட்டுற போகிறோம். ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் விட போகிறோம். இப்போ நீங்கள் ஈவினிங் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு காலையில் பாருங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து இதை ரெஸ்ட்டாக விட்டுருவோம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இது நுரையாத்தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீயாக விட்டுருவோம். இது வந்து சும்மா வச்சுருக்கும்போது மூடியை லைட்டாக மேலாப்பில் போட்டு வைங்க. ஏன்னா இது வந்து நல்லா காத்தோட்டமாக தான் இருக்கணும். மூடி வச்சிங்கன்னா அந்த கெமிக்கல் வந்து ரொம்ப இதாகி அந்த வாளியே வந்து ஓட்டையாகிற அளவுக்கு உள்ளது. ஸோ நீங்கள் வந்து அப்பப்போ திறந்தே வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை விட்டு வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள் பாதி நுரை அடங்கிட்டு அப்படியே எப்படி ஜெல்லாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் இதில் வந்து கலர் சேர்க்கலை. இந்த கலர் வந்து சேர்க்காமலே இது வந்து நல்லா எல்லோயிஷாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லோ கலர் சேர்த்துக்கங்க. நான் 2 விதமாக பண்ண போகிறேன். ஒன்று கலர் கலந்தது, 3 கலர் கலக்காமல் வந்து செய்ய போகிறேன். இப்போ நான் இதில் வந்து கலர் கலக்கலை பார்த்துக்குங்க. நல்லா அப்படியே ஜெல் ஃபார்மில் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ஒரு 3 மணி நேரம். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே விட்டுட்டேன். நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டேன். இப்போ காலையிலே எடுத்து பார்த்துருக்கேன். பாருங்கள் நல்லா ஒரு எல்லோயிஷ், இது ப்ளூ கலர் வாளிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா அந்த லைட் வெளிச்சத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பக்கத்தில் பாருங்கள். இது வந்து நான் கலர் கலக்காமல் வச்சுருந்தேன். எவ்வளோ தொலைக்கி இருக்குது பார்த்துக்குங்க. இதுதான் இந்த லிக்விடை வந்து நான் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். எல்லோ கலர் அப்புறம் லாவெண்டரு இந்த ஃப்ராக்ரன்ஸ் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது வந்து நான் வீடு அலசுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவேன். இது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எல்லோ கலர் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எந்த அளவில் எவ்வளோ சொன்னனோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா pH லெவலும் கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ.